ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னன்னு கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி தோலெல்லாம் நல்லா சீவிட்டு, பெரிய உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா 4ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தது அப்படின்னா 2ஆக கட் பண்ணி வரோல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாதி சர்க்கிள் வர மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு எப்பவுமே கொஞ்சம் தண்ணியில் போட்டு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் அதே கலர்லேயே இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெய் எல்லாமே எல்லா உருளைக்கிழங்குலையும் கோட் ஆகிற மாதிரி. இது செய்யும் போது நம்மளுடைய அடுப்பு எப்பவுமே சிம்மில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லாம் வச்சிடாதீங்க, சிம்லே வச்சு செய்யுங்க இதை. ஸோ நல்லா கலரி விட்டுருங்க. அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி, எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது சிம்லே வச்சு செஞ்சிங்கன்னா அடி பிடிக்காது. பாருங்கள், அப்படி அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா கலரி விடணும். நான்ஸ்டிக் பேன் வச்சுருந்திங்கன்னா அதில் செய்யுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஒட்டாது நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். பூண்டு பல்லை எடுத்து நம்ம இந்த இடி உரல் இருக்குல்ல அதில் வச்சு இடிச்சுக்கிறோம் ஒன்றும் பாதியுமா. இது தோல் எடுத்தும் போடலாம், தோல் எடுக்காமையும் போடலாம், நம்ம இஷ்டம்தான். நான் தோல் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்க இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அது நசுங்கிச்சு அப்படின்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை ஒரு 2.5லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம போட்டுக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த நம்ம போட்ட உப்பும் மிளகாய் தூளும் நல்லா கூட்டாயிடுச்சு எல்லா பக்கமும். திரும்ப மூடி ஒரு 2-3 நிமிஷம் வைங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க மிளகாய் தூளோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த ஸ்டேஜ் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல பூண்டு, அந்த பூண்டையும் உள்ளே போட்டு நல்லா கலரி விடுங்க. இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூண்டு போடுறதுனால கடைசியில் அந்த ஸ்மெல் செம்மையாக எடுத்து கொடுக்கும். யாருக்கெல்லாம் பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், இந்த மாதிரி கலர சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பருப்பு குழம்பு, சாம்பார், ரசம், கீரை, எல்லாத்துக்குமே கீரை குழம்பு வைப்போம்ல, எல்லாத்துக்குமே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம். நம்ம இதில் பூண்டு சேர்த்துருக்கனால நமக்கு வாயு பிரச்சனைலாம் இருக்காது. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.